வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பெங்காலி ஸ்வீட் மிஸ்டி டோய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்வீட்டான பாலில் செஞ்ச தயிர். இதுக்கு முதல்ல நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சர்க்கரை நீங்கள் சூடு பண்ணும்போது அது சீக்கிரம் தீய ஆரம்பிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் தண்ணி. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் ஆனதுமே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா கொஞ்சம் கசப்படிச்சிரும். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சிடலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதோ பால் நல்லா பொங்கிடுச்சு. இதுலேயும் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காயும் தட்டி இதோட போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பால் திக்காக இருந்தால் தான் தயிர் நல்லா திக்காக வரும். ஸோ கொஞ்சமாக இதை வற்ற விடலாம். அப்போ தான் பால் திக்காகும். ஒரு 1/4 பங்கு வரைக்கும் இதை வற்ற விடுங்க. ரொம்ப வற்ற விட்டுறாதீங்க. ஒரு 1/4 பங்கு மட்டும் வற்றட்டும். பால் இங்கே நல்லா திக்காயிடுச்சு. நான் இதை கேரமலைஸ் பண்ண சுகரோடு சேர்க்க போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக தான் இறக்கி வச்சோம். பட் பால் கொதிக்கிற நேரத்துக்குள்ளேயே அது இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதில் இப்போ பாலை நீங்கள் சூடாகவே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்களோ அப்படியே தான் நம்ம இதையும் செட் பண்ண போகிறோம். ஸோ பால் நல்லா வெதுன்னு ஆகட்டும். பால் நல்லா வெதுன்னு ஆன உடனேவே நீங்கள் தயிரை சேர்த்துடலாம். ஒரு டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேருங்க. மொத்த பாலுக்கும் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். அப்படியே ஒரு மூடி போட்டு இதை நல்லா வார்மான பிளேஸில் வைங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். இதோ இங்கே நான் இதை நைட் ஊற்றி வச்சேன். காலையில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கேரமலைஸ்டான சுகர் டேஸ்ட்டில் இந்த தயிர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் லஸ்ஸி பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மிஸ்டி டோய் ரெடி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.